கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 94 சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 94 வசனம் 19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் அநேக பெயர்களில் நமக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தி வைக்கின்றது. அவர் சமாதான பிரபு, சர்வ வல்லமை உள்ளவர், யெகோவா ஈரே என்றெல்லாம் பல பெயர்களை குறித்து நாம் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பெயர் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், அவர் சகல ஆறுதலின் தேவன் என்று எழுதியிருக்கிறது. சகல ஆறுதலின் தேவன், த லார்ட் ஆஃப் ஆல் கம்ஃபர்ட். நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, நம்மை பலப்படுத்தி நமக்கு வேண்டிய தைரியத்தை கொடுத்து, நமக்கு வேண்டிய தன்னம்பிக்கையை கொடுத்து, நீ பயப்படாதே, எல்லாம் சரியாகும், நான் உன் கூட இருக்கிறேன், உன் கண்ணீரை நான் காண்கிறேன், உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கின்றேன், சரியான நேரத்தில் உனக்காக நீ விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். இது நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் நடக்கிறதல்ல, அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அத்தனை பிரச்சனைகள், அத்தனை போராட்டங்கள், அவ்வளவான வசை சொற்கள் நாம் மனமடிவாகும்படி நம் முன்பதாகவே நின்று நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது, அல்லது நம்மை புரிந்து கொள்ள வேண்டியவர்களே நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது, அல்லது திட்டமிட்டு நம்மை அவமானப்படுத்தும் பொழுது, திட்டமிட்டு நமக்கு விரோதமாக சதிகளை செய்யும் பொழுது, அவைகள் நம்முடைய செவிக்கு வரும் பொழுது, நாம் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்து அதை குறித்து நாம் அறியும் பொழுது நம்முடைய இருதயம் நூறாக உடைந்து விடுகிறது. இவர்களெல்லாம் நான் நம்பினேன் அல்லவா, இவர்களுமா எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என்னை இப்படி எள்ளி நகையாடுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அத்தனை கவலைகளும் அத்தனை வேதனைகளும் வந்து அப்படியே குவிழ்ந்து விடுகின்றதை நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அப்படியே குணராய் உடைந்து ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு அப்படியே சுருண்டு போய்விடுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். அந்த இடத்தில்தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கின்ற கடவுளாய் நம்முடைய அந்த சூழ்நிலையை அவர் பொறுப்பெடுத்துக்கொண்டு நம்மிடத்திலே வந்து ஆண்டவர் நின்று நம்மை பலப்படுத்துகின்ற கடவுளாய், உற்சாகப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். அதனால தான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளையும் நம்மால் கடந்து வர முடிகிறது. இந்த அனுபவம் தாவீதுக்கும் இருந்தது. ஆகையால் தான் தாவீது இப்படி குறிப்பிடுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்தில் அவ்வளவு கவலைகளும் வேதனைகளும் அப்படியே பெருக்கெடுத்து வரும் பொழுது உம்முடைய ஆறுதல்கள், நீர் அனுப்புகின்ற ஆறுதல்கள், நீர் அனுப்புகின்ற சமாதானம், நீர் அனுப்புகிற தைரியம் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கலங்கி நிற்கும் பொழுது, நம்முடைய பொருளாதார சூழ்நிலை குறித்து எண்ணும் பொழுது, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை குறித்து நாம் பயப்படும் பொழுது, உம்முடைய ஆறுதல், கர்த்தர் கொடுக்கிறதான ஆறுதல் நம்முடைய ஆத்துமாவை
தேற்றுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தாவீதை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லவா, தாவீது எப்படிப்பட்டதான கஷ்டத்தை அல்லது கவலையை, போராட்டத்தை எல்லாம் அவர் எதிர்கொண்டார். சவுல் வேட்டையாடி கொண்டிருந்தார், மனைவி தூஷித்தார், பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளை தகப்பனாகிய தாவீதிற்கு விரோதமாக எழும்பினார். இன்னும் சுற்றி இருக்கின்ற ராஜாக்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் தாவீது சொல்லுகின்றார், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது என் உள்ளத்தில் அப்படியே கவலைகள் எழும்புகிறது, உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிறது. அந்த நேரத்தில் நீர் அளிக்கின்ற ஆறுதல் என் உள்ளத்தை தேற்றுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை இப்பொழுது இந்த கேள்வி கூட நம் உள்ளத்திலே வரலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, என்ன எவ்வளவு நாட்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை மட்டும் எனக்கு சொல்லி கொண்டிருப்பார், எப்பொழுது தீர்வு வரும் என்று கேள்வி வரலாம். கடவுள் கொடுக்கிற ஆறுதலுக்கும் மனிதன் கொடுக்கிற ஆறுதலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. மனிதன் ஆறுதலை நமக்கு சொல்லுவார்கள், பயப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும், நாங்கள் எல்லாம் கூட இருக்கிறோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். ஆனால் கடவுள் ஆறுதலை மாத்திரம் நமக்கு அனுப்புகிற கடவுள் அல்ல, அதற்கான தீர்வுகளையும் கொடுக்கிற கடவுள். அப்படியானால் ஆண்டவர் ஆறுதல் அனுப்புகிறார் என்றால் அந்த பிரச்சனைக்கு கடவுள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் அந்த பிரச்சனையை தன் கையிலே எடுத்துக்கொண்டார் என்று அர்த்தம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சுக்குநூறாய் உடைந்து நிற்கும் பொழுது கடவுள் முதலாவது நம்முடைய ஆத்துமாவில், அதற்காகத்தான் சும்மா அந்த எமோஷனலாக நம்மளை தைரியப்படுத்துகிறவர் அல்ல, ஆத்துமாவிலே நமக்கு ஆறுதலை தந்து நம்மை பலப்படுத்தி விட்டு அதற்கான தீர்வை உண்டாக்கி தருகிற கடவுளாக இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த வேதனை, கண்ணீர், கவலையின் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல, வெகு விரைவிலே உங்களுக்கான விடுதலையும் தீர்வையும் கடவுள் தருவார். பயப்பட வேண்டாம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவோம். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.